நம்ம இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகுதா? இது இருந்தா சொல்லிருங்க. உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னு நினைச்சிட்டு அமைதியா இருக்காதீங்க. வர மாதிரி தெரிஞ்சதுன்னா மற்றவங்க பிரேக் ஆகுதா இல்லையானா உங்களுக்கு ரிப்ளை போட்டுருங்க. வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆனா சொல்லிருங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபுல்லா நிறைய டெஃபினிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா பார்த்துட்டு ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் மாதிரி கொடுக்குறேன். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ற புக் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி குப்தா அண்ட் கபூர் எழுதியிருப்பாங்க. ஒரு பெரிய புக், மஞ்சள் கலர் புக். அதான் ஃபாலோ பண்றோம். அதை தவிர இன்னும் 2-3 புக் நான் ஃபாலோ பண்றேன். அதோட நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சைட் பை சைடு அப்படியே எக்ஸஸா கொடுத்துட்டே இருப்பேன். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்னன்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுல இருந்து 1ல இருந்து 50 வரைக்கும் நம்பர் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள இருந்து கையை விட்டு எடுக்கிறேன். அப்ப எடுக்கும்போது என்ன வரும்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். அப்ப ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லா பேப்பர்லயும் 1 எழுதிக்கிறேன். ஒரு 10 பேப்பர்ல 1 எழுதிக்கிறேன். உள்ள போட்டுட்டேன். இப்போ ஒரு பேப்பர் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. அப்போ தெரிஞ்சதுதான். ஸோ இந்த மாதிரி என்ன வரும்னே தெரியாம வரக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஆனா ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்படிதானே? அதுதான் இங்க சொல்றாங்க. ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் என்னன்னா இன் ஈச் ட்ரையல் ஆஃப் அன் எக்ஸ்பிரிமெண்ட், சரிங்களா, கண்டக்டட் அண்டர் ஐடென்டிக்கல் கண்டிஷன். அதாவது ஒரே கண்டிஷனை வச்சுக்கிட்டு நிறைய ட்ரையல் நம்ம பண்ணாலும், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல பண்ணாலும் அவுட்கம் வந்து நாட் யூனிக். அவுட்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் மேபி எனி ஒன் ஆஃப் த பாசிபிள் அவுட்கம். அதாவது அவுட்கம் வந்து சரிங்களா, ஆனா ஏதாவது ஒரு பாசிபிள் அவுட்கம் வந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு தெரியாம நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் என்னென்ன? டாசிங் ஏ காயின். இது லூசிங் இல்ல, டாசிங். டாசிங் ஏ காயின். அப்போ காயின் டாஸ் பண்ணா ஹெட் வரலாம், டெய்ல் வரலாம், எது வேணா வரலாம். சரிங்களா? அதே மாதிரி த்ரோயிங் எ டை. 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம், எது வேணா வரலாம். அங்கேயும் நம்மளால இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து செலக்டிங் ஏ கார்டு ஃப்ரம் அ பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ். அதாவது இந்த 52 கார்டு சீட்டு கட்டு சொல்லுவோம்ல, அந்த சீட்டு கட்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறோம். அப்ப இதுதான் வரும் அதுதான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். அடுத்து என்ன சொல்றாங்க? செலக்டிங் ஏ ஃபேமிலி அவுட் ஆஃப் அ கிவன் குரூப் ஆஃப் ஃபேமிலி. நிறைய குரூப் ஆஃப் ஃபேமிலி கொடுத்துட்டு ஒருத்தரை பிக் பண்ண போறேன். அவர் எந்த ஃபேமிலில இருந்து வருவாரு அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். அப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு என்ன ஆன்சர் கிடைக்காது, ஒரு பர்டிகுலர் ஆன்சர் இப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாம இருந்தா அதுக்கு பேர் வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். சரிங்களா? அடுத்தது வந்து அவுட்கம். அவுட்கம்னா என்ன? ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி முடிச்சோம்னா அதுல கிடைக்கிற ஆன்சர், அதுக்கு என்னென்ன பாசிபிள் ஆன்சர் கிடைக்குமோ அதுக்கு பேர் தான் வந்து அவுட்கம். சரிங்களா? The result of an random experiment, the result of an random experiment will be called as an outcome. Will be called as an outcome. சரிங்களா? ட்ரையல் அண்ட் ஈவெண்ட். ட்ரையல்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன? அப்போ ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கு பேர் வந்து ட்ரையல். சரியா? ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கு பேர் ட்ரையல். சரிங்களா? அதுல கிடைக்கக்கூடிய அவுட்கம் அல்லது காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம் அதுக்கு பேர் வந்து ஈவெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காயினை டாஸ் பண்றேன் அப்படின்னா டாஸ் பண்றதுக்கு பேர் வந்து ட்ரையல். சரிங்களா? அதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஏதாவது ஹெட் ஆர் டெய்ல் அல்லது 2 அப்படின்றத மென்ஷன் பண்றது வந்து ஈவெண்ட். ஹெட் கிடைக்கணும் இல்ல டெய்ல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து ஈவெண்ட் அப்படின்றாங்க. அப்ப ட்ரையல்னா பெர்ஃபார்மிங் த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஈவெண்ட்னா கிடைக்கக்கூடிய அவுட்கம் ஒரு செட்டுக்குள்ள போட்டு வச்சுட்டா அதுதான் இது ஈவெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டாசிங் ஏ காயின் இஸ் அன் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். சரிங்களா? டாசிங் இஸ் அ காயின் வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். அதாவது அதுக்கு பேர் ட்ரையல்னு சொல்லிக்கலாம். ஒரு காயினை டாஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ரையல். அதுல ஹெட்டோ அல்லது டெய்லோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பேர் வந்து என்ன அப்படின்னா ஈவெண்ட். அதே மாதிரிதான் டைஸுக்கும். டைஸை ஒரு தடவை உருட்ட போறேன் அப்படிங்கிறது ட்ரையல். அதுல என்ன அவுட்கம் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அது எல்லாத்தையும் நம்ம வந்து அதெல்லாம் அவுட்கம். அதுல அவுட்கம் என்ன கிடைக்கலாம்னா 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். பட் அதுல ஈவெண்ட்ன்றது நம்ம என்ன சொல்லணும்னா ஆட் நம்பர் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு ஈவெண்ட். ஈவன் நம்பர் மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட். இல்ல நம்பர் கிரேட்டர் தன் 4 கிடைக்கணும் அப்படிங்கிறது ஈவெண்ட். இல்ல பிரைம் நம்பர் கிடைக்கணும், இல்ல காம்போசிட் நம்பர் கிடைக்கணும், இப்படி நம்ம சொல்றதுக்கு பேர் தான் என்ன ஈவெண்ட். ட்ரையல்னா அதை பெர்ஃபார்ம் பண்றது, ஈவெண்ட்னா காம்பினேஷன் ஆஃப் அவுட்கம்ஸ். சரிங்களா? அடுத்து சிம்பிள் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் எப்ப சிம்பிள் ஈவெண்ட் சொல்லுவாங்கன்னா
இட் கரஸ்பாண்ட் டு ஏ சிங்கிள் பாசிபிள் அவுட்கம். அதாவது அதுக்கு வந்து பாசிபிள் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஹெட் கிடைக்கணும் அப்படிங்கிறது சிம்பிள் ஈவெண்ட். ஏன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது எத்தனை ஹெட் இருக்கு? ஒரு ஹெட் தான். சரிங்களா? அந்த மாதிரி உங்களோட ஈவெண்ட் வந்து நம்ம செட்டா எழுதுவோம். செட்ல எழுதும்போது அதுல ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிம்பிள் ஈவெண்ட். அதர்வைஸ் அதுக்கு பேர் என்னன்னா காம்பவுண்ட் அல்லது காம்போசிட் ஈவெண்ட்ஸ் பேரு. சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் 2 காயினை டாஸ் பண்றேன். சரிங்களா? 2 காயின் டாஸ் பண்ணும்போது எனக்கு அட்லீஸ்ட் 1 ஹெட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றேன் என்னோட ஈவெண்ட். அப்ப என்னோட ஈவெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்னா என்ன எழுதுவோம்? HT எழுதுவோம், TH எழுதுவோம், இல்ல அட்லீஸ்ட் 1 ஹெட், அப்ப 2 ஹெச் எழுதுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இல்ல ஈவெண்ட்ல எத்தனை இருக்கு? மொத்தம் 3 பாசிபிள் அவுட்கம் ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அல்லது காம்போசிட் ஈவெண்ட் அப்படின்னு பேரு. சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்னன்னா டாஸிங் ஏ சிங்கிள் டை, த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 6 இஸ் a சிம்பிள் ஈவெண்ட். 6 கிடைக்கிறது வந்து சிம்பிள் ஈவெண்ட். இல்ல ஈவெண்ட் நம்பர் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து காம்போசிட் ஈவெண்ட். ஏன்னா இந்த இடத்துல ஈவெண்ட்டுக்குள்ள நீங்க என்ன எழுதுவீங்கன்னா வெறுமனே 6 எழுதுவீங்க. இந்த இடத்துல ஈவெண்ட்டுக்குள்ள நீங்க என்ன எழுதுவீங்க? 2 எழுதுவீங்க, 4 எழுதுவீங்க, இல்ல 6 எழுதுவீங்க. சரிங்களா? அப்ப இங்க 3 அவுட்கம் கிடைச்சிருச்சு. அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா காம்போசிட், அப்படி இல்லைன்னா காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பேரு. சரிங்களா? அடுத்தது எஸ்காஸ்டிவ் ஈவெண்ட். எஸ்காஸ்டிவ் ஈவெண்ட் அப்படிங்கிறத நீங்க இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்காஸ்டிவ்னாலே யூனியன் போட்டா ஹோல் செட் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் போட்டா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். அதுக்கு பேர் தான் எஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அல்லது எஸ்காஸ்டிவ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the total number of possible outcome of a random experiment is known as the exhaustive events or cases அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? புக்ல அப்படி கொடுத்துருக்காங்க. பட் ஆனா பொதுவா என்னன்னா எஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்னால என்ன அர்த்தம்னா அதெல்லாம் யூனியன் போட்டா உங்களுக்கு வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். இன் டாசிங் ஏ காயின் there are 2 எஸ்காஸ்டிவ் கேசஸ். ஒன்னு வந்து என்னது? ஹெட், இன்னொன்னு வந்து என்னது? டெய்ல். புரியுதா? இப்ப நான் A1ன்றத வந்து நான் ஹெட்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். A2ங்கிறத வந்து நான் டெய்ல் எடுத்தேன் அப்படின்னா இப்ப A1 யூனியன் A2ங்கிறது என்னன்னா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் கிடைச்சிரும். எல்லா பாசிபிள் அவுட்கமும் கிடைச்சிரும். அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் வந்து எஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பேரு. சரியா? இதே மாதிரி ஒரு டைஸை த்ரோ பண்றேன். அப்ப மொத்தம் எத்தனை கேஸ்? 6 கேஸ். என்ன? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். சரிங்களா? சரி. இதே மாதிரி ஒரு பிளேயிங் கார்டுல இருந்து 2 கார்டு எடுக்கிறேன். அப்ப 2 கார்டு எடுத்தா மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எஸ்காஸ்டிவ் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 52C2. இது ஏன் புரியுதா? மொத்தம் 52 கார்டுல இருந்து 2 கார்டை செலக்ட் பண்றேன். அப்ப பெர்முட்டேஷன் காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பாக்ஸ்க்குள்ள 52 பால் இருக்கு, 2 பாலை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா என்னது? 52C2. செலக்டிங்க்கு காம்பினேட்டோரிக்ஸ்ல சி போடுவோம். அப்படிதானே? அப்ப 52 கார்டுல இருந்து 2 கார்டு எடுக்கிறேன். அதுக்கு என்ன அப்ப எத்தனை கேசஸ் வரும்? இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 1ல இருந்து 52 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 கார்டு எடுக்கும்போது 1, 2 மட்டும் கிடைக்கலாம், இது ஒரு ஈவெண்ட். 2, 3 மட்டும் கிடைக்கலாம், அது ஒரு ஈவெண்ட். 1, 3 மட்டும் கிடைக்கலாம், அது ஒரு ஈவெண்ட். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸ். இது மாதிரி மொத்தம் எத்தனை கேஸ் இருக்குன்னா 52C2 நம்பர் ஆஃப் கேசஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதே இது அடுத்து என் டைய நான் த்ரோ பண்றேன். ஒரு டைஸ் இல்ல, என் டைஸ். சரிங்களா? என் டைஸ் த்ரோ பண்ணும்போது எஸ்காஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ்ன்றது 6n. இது எப்படி வந்துச்சு? இப்போ ஒரு டைய த்ரோ பண்ணா 1, 2, 3, 4, 5, 6 இதான் பாசிபிள் அவுட்கம். 2 டைய த்ரோ பண்ணா நம்ம படிச்சிருப்போம் 1,1, 1,2 அப்படின் 1,6. அதுக்கடுத்து 2,1, 2,2, 2,3, 2,4, 2,6 இப்படியே என்ன எழுதியிருப்போம்? 6,1, 6,2, 6,3 அப்படின் 6,6 வரைக்கும் எழுதியிருப்போம். அப்ப மொத்தம் எத்தனை அவுட்கம் வரலாம்? எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 36 பாசிபிலிட்டி இருக்கு. எப்ப? 2 டைஸ்க்கு. 3 டைஸ்க்கு 6/3, 216. சரிங்களா? இது மாதிரி ஜென்ரலா n டைஸ்னா எத்தனை கேசஸ் வரலாம்னா 6/n கேசஸ் வரலாம் அப்படின்றாங்க. சரியா? அடுத்து ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் ஆர் கேசஸ். ஃபேவரபிள்னா நமக்கு என்ன தேவையோ அது நடக்கிறதுக்காக எத்தனை அவுட்கம் இருக்கணும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு டைஸை உருட்டுறேன், எனக்கு ஈவன் நம்பர் வரணும். அப்ப ஃபேவரபிள் கேசஸ் எத்தனை? 3. என்னென்ன? 2, 4, 6. ஸோ நான் என்ன ஈவெண்ட் சொல்றேனோ அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எத்தனை கேசஸ் இருக்கோ அதான் வந்து ஃபேவரபிள் கேசஸ். த நம்பர் ஆஃப் கேசஸ் ஆஃப் ஃபேவரபிள் டு அன் ஈவெண்ட் இன் அ ட்ரையல் இஸ் த நம்பர் ஆஃப் அவுட்கம்
which entail the happening of the event. சரிங்களா? ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஈவெண்ட்டை டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செட்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபேவரபிள் ஈவெண்ட், அத்தனை கேசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இன் த்ரோயிங் 2 டை, எத்தனை டை? 2 டை நான் த்ரோ பண்றேன். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ்னா என்ன அர்த்தம்? அப்ப 2 டை அதுலயும் சம் வந்து என்ன வரணுமா? 5 வரணுமா? அதாவது த்ரோயிங் 2 டை, the number of favorable cases to getting the sum is 5. அப்போ சம் 5 வரணும் என்ன இருக்கலாம்? 1 4 இருக்கலாம், 4 1 இருக்கலாம், 2 3 இருக்கலாம், 3 2 இருக்கலாம். சரிங்களா? அப்ப எத்தனை வாய்ப்பு இருக்கு? மொத்தம் 4 வாய்ப்பு. பொதுவா இதைத்தான் நம்ம அந்த என் ஆஃப் ஏன்னு எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபேவரபிள் கேசஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஈவெண்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னவோ அதெல்லாம் ஃபேவரபிள் கேசஸ். அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அந்த பேர்லயே இருக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதாவது ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இன்கம்பேட்டபிள். சரிங்களா? ஆர் இன்கம்பேட்டபிள் இஃப் த ஹேப்பனிங் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தம் preclude the happening of all the other. That is, if no two or more than can happen simultaneously in a trial. ஏதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரே நேரத்துல 2 நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவும் அடுத்து நான் சொல்ல போற இன்னொரு டெஃபினிஷனும் குழப்பம், தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒரே நேரத்துல 2 நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்ப இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரு கார்னை டாஸ் பண்றேன், சரிங்களா? அதுல ஹெட்ங்கிறது ஒரு ஈவெண்ட், டெய்லுங்கிறது ஒரு ஈவெண்ட், 2 ஒரே நேரத்தில் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நடக்க முடியாது. சரிங்களா? அப்ப ஹெட் அல்லது டெய்லு அப்படிங்கிறது ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஒண்ணு நடக்கும் போது இன்னொன்னு நடக்க முடியாது அப்படிங்கிறது. அடுத்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, the outcomes of trials are said to be equally likely events if taking into consideration all relevant evidence there is no reason to accept one in the preference to the other. அதாவது இப்ப எக்ஸாம்பிள் எழுத தெரியுமா? ஒரு டைஸை உருட்டும் போது 1 கிடைக்கிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்கோ அதே சான்ஸ் தான் 2 கிடைக்கிறதுக்கான இருக்க சான்ஸ், அதே சான்ஸ் தான் 3 கிடைக்கிறதுக்கான சான்ஸ், அதே சான்ஸ் தான் 4. அதாவது ஈஸியான மீனிங் என்ன எடுத்துக்கலாம்னா, எப்பெல்லாம் ப்ராபபிலிட்டி ஈக்குவலா இருக்கோ அதெல்லாம் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டைஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கணும். அப்ப ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கணும்னா என்ன பாசிபிலிட்டி? 2 வரலாம், 4 வரலாம், 6, மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்கா? இதே எனக்கு ஆட் நம்பர் கிடைக்கணும், அப்போ 1 3 5 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இப்ப இது ரெண்டும் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதுதான். இது வந்து நீ பொதுவா இப்படி செக் பண்றதுக்கு பதிலா அதோட ப்ராபபிலிட்டி பாருங்க, ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேரு. சரியா? அடுத்தது பாரு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த ரேண்டம் டாஸ்க் ஆஃப் an unbiased or uniform coin. இதுல ஏன் அன்பயாஸ்ட் யூனிஃபார்ம்னா ஈக்குவலி லைக்லின்னு சொல்லிட்டோம். அப்ப ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி பார்க்க போனாலே காயின் வந்து ஒரு பக்கம் உடஞ்சதோ இல்ல ஒரு பக்கம் அதிக வெயிட்டோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப அதுல ஹெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்னது? ஒரு காயினை டாஸ் பண்ணா நம்ம 1/2 சொல்லுவோம். டெய்ல் வர்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன சொல்லுவோம்? 1/2 சொல்லுவோம். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, அதனால அதுக்கு பேர் என்னன்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். அதே மாதிரிதான் அடுத்தது அன்பயாஸ்ட். பாத்தீங்களா? இதுல ஃபுல்லா அந்த வேர்டு கொடுத்துட்டாங்க பாருங்க, அன்பயாஸ்ட் டைஸ். அப்போ ஒரு அன்பயாஸ்ட் டைல 6 ஃபேஸுமே ஈக்குவலி லைக்லி டு கம். அப்ப அது எல்லாத்துக்கும் ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 1/6 1/6 1/6 1/6 வருமா? அதெல்லாம் வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இது ரெண்டு முன்னாடி சொன்னதும் இப்ப சொன்னதும் குழப்பம். அதாவது ஹேப்பனிங் ஆஃப் an event is not affected by the supplementary knowledge concerning the occurrence of any number of remaining events. அதாவது ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட்டை பாதிக்காம இருந்தா அதுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அதாவது நல்லா தெளிவா எடுத்துக்கோங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்க முடியாது. ஆனா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கலாம், ஆனா ஒண்ணு இன்னொன்னு பாதிக்காது. ஒன்னோட ப்ராபபிலிட்டி இன்னொன்னோட ப்ராபபிலிட்டியை பாதிக்காது. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. when a die is thrown twice, 2 தடவை த்ரோ பண்றேன்.
அப்ப ஃபர்ஸ்ட் த்ரோ வந்து செகண்ட் த்ரோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது, பாதிக்காதுல்ல. ஏன்னா ஒரு தடவை த்ரோ பண்ணோம்னா எந்த சேஞ்சும் நடக்க போறது இல்லை, திரும்ப அதே டைஸ் தான் போட போறாரு, எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை. அப்ப முதல் தடவை வரக்கூடிய த்ரோவும் ரெண்டாவது வரக்கூடிய த்ரோவும் எந்த விதத்துலயும் ஒண்ணுக்கு ஒண்ணு பாதிக்க போறது இல்லை. அதே மாதிரிதான் ஒரு காயின், அதே மாதிரி ஒரு அன்பயாஸ்ட் காயின் எடுத்துக்கிறேன். The event of getting ahead in the first toss is independent of getting ahead in the second, third, fourth அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு ஹெட் வந்தா ரெண்டாவது தடவை கண்டிப்பா ஹெட் தான் வருமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. சரி, எனக்கு 1000 தடவை ஹெட் வந்துருச்சு, 1001வது தடவை ஹெட் தான் வருமா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஒரு ஈவெண்ட் நடப்பது வந்து இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு வந்து உறுதுணையா இருக்காது அல்லது இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்றதுதான் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன், அதை லைட்டா பாத்துக்கலாம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவும் இந்த இண்டிபெண்டன்ட்டும் கொஞ்சம் குழப்பிக்காம தெளிவா படிச்சுக்கோங்க. அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா cannot happen at the same time. இது can happen together does not affect the probability of other. அதாவது one's probability does not affect the probability of other. அதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். இங்க ஒரே நேரத்தில் நடக்கக்கூடாது, இங்க ஒரே நேரத்தில் நடக்கலாம், ஆனா ஒன்னோட ப்ராபபிலிட்டி இன்னொன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இதை சிம்பிளா எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இன்டர்செக்ஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0வா இருக்கும். சரிங்களா? அதே இது இண்டிபெண்டா இருந்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு கீ பாயிண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இல்ல இண்டிபெண்டான்னு நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் கீ பாயிண்ட். இதுக்கு அடுத்து வர்றத நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு அப்புறம் அதை பார்ப்போம். அடுத்து ப்ராபபிலிட்டினா என்ன நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். என்னது ப்ராபபிலிட்டினா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். நான் சொன்னா சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸாஸ்டிவ் கேசஸ். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ்னா என்ன சொன்னேன், ஏங்கிறது ஒரு ஈவெண்டா இருந்தா என் ஆஃப் ஏ அப்படின்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பட் இதுல எக்ஸஸா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா in a random experiment or trial results n exhaustive mutually exclusive equally outcome இதெல்லாம் இருந்தா தான் நம்ம ப்ராபபிலிட்டியை பேச முடியும். நான் வச்சுக்கோங்க, இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் எங்கேயுமே. இது டெஃபினிஷன்ல தெளிவா ஞாபகம் என்னென்ன கண்டிஷன் இருக்கணும். n எக்ஸாஸ்டிவ் கேசஸா இருக்கணும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும், ஈக்குவலி அவுட்கமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்து அதுல m வந்து எனக்கு ஃபேவரபிளா இருந்து டோட்டல் n இருந்துச்சுன்னா அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் என்ன சொல்றாங்கன்னா m/n அப்படின்றாங்க. சம்டைம்ஸ் இதுக்கு பேர் வந்து பிரியாரின்னு கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் இதுக்கு பேர் வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பேரெல்லாம் 2-3 புக்ல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஸ்டினை கஷ்டமா கேட்கணும்னா இந்த மாதிரி இதை தான் கேட்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சம் கேட்டீங்கன்னா எல்லாரும் செஞ்சிடலாம். ஆனா இந்த மாதிரி எங்கேயுமே கேள்விப்படாத வார்த்தைகளை வச்சு கேட்கும்போது கஷ்டம் தான். சரிங்களா? அதனால இதை பார்த்துக்கோங்க. அடுத்து சாம்பிள் ஸ்பேஸ்னா என்ன? அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம சொன்னதுதான் என்னது, எல்லா பாசிபிள் அவுட்கமையும் எடுத்து வச்சுக்கிறோம், அதுக்கு பேர் தான் என்னது சாம்பிள் ஸ்பேஸ். ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். சரிங்களா? அதுக்கு பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ். சரி, அப்புறம் அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஈச் பாசிபிள் அவுட்கமையோ அல்லது எலமெண்ட்டுக்கோ என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா சாம்பிள் பாயிண்ட் அல்லது எலமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்றாங்க. நான் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அதுல கிடைக்கக்கூடிய எல்லா அவுட்கமையும் நான் ஒரு செட்டுக்குள்ள போட்டேன், அதுக்கு வேணா அது பேர் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா எய்தர் சாம்பிள் பாயிண்ட்னு சொல்லலாம் அல்லது எலமெண்ட்ரி ஈவெண்ட்னு சொல்லலாம். 2 பேர்ல எது வேணா சொல்லலாம். சரிங்களா? அடுத்து என்ன ஆஃபீஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அது எப்படி செயல்படும் அப்படின்னா யூனிவர்சல் செட். இது ஏன் யூனிவர்சல் செட்னு சொல்றாங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி கான்செப்ட் ஃபுல்லாவே நம்ம செட் தியரி வச்சு தான் வரும். சரிங்களா? நிறைய அதே இப்ப நான் செட் தியரி வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ல நிறைய அது உங்களுக்கு செட் தியரி வச்சு தான் ஃபுல்லா வரப்போகுது. அதனால செட் தியரியில் நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்னா ஏங்கிறது ஒரு செட்டு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஒரு கட்டம் போடுவோம். ஒரு கட்டம் போட்டு இதை யூன்னு கொடுத்துட்டு தான் அப்புறம் உள்ள ஏவை வரைவோம். ஞாபகம் இருக்கா? அந்த யூக்கு பேர் தான் யூனிவர்சல் செட்.
இப்ப நமக்கு அந்த யூஆ என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் தான் அந்த யூனிவர்சல் செட்டா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது, ஒரு சாம்பிள் ஸ்பேஸை வந்து நீங்க ஃபைனிட் அப்படின்னு சொல்லணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனிட்டா இருக்கணும். ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இன்ஃபைனிட் அப்படின்னு சொல்லணும்னா அதுல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இன்ஃபைனிட்டா இருக்கணும். சரியா? அப்ப இது இது வந்து பேர்லயே இருக்கு. அந்த எஸ்ல வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபைனிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸா இருந்தா உங்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஃபைனிட். இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸா இருந்தா உங்க சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இன்ஃபைனிட். இப்ப ஒரு கொஸ்டின் வருது. என்ன கொஸ்டின் வருது? சாம்பிள் ஸ்பேஸ் இன்ஃபைனிட்டா இருக்க முடியுமா? யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சாம்பிள் ஸ்பேஸ் இன்ஃபைனிட்டா இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள். Set of natural numbers, sir. ஃபுல் கம்ப்ளீட். சரி செட், அதாவது மேடம் சொல்ற அதுல இருந்து ஈவன் நம்பர் வரணும் அப்படின்னா அப்ப அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்றோம் சரிங்களா? செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ல அப்ப அதை வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ல வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். அப்ப எஸ் என்ன ஆயிரும் உங்களுக்கு? 1 2 3 அப்படியே போயிட்டு இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஏ என்ன அப்படின்னா நான் எடுக்கிற நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ அப்ப இங்க என்ன ஆச்சுன்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இன்ஃபைனிட், உங்களோட ஈவெண்ட்டுமே இங்க இன்ஃபைனிட் தான். சரி, இப்ப மேடம் கொடுத்தது வந்து ஒரு கவுண்டபிள். நான் கேட்கறது அன்கவுண்டபிள் கொடுங்க பாப்பா. அடுத்து உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து அன்கவுண்டபிளா இருக்கணும். Set of all real numbers. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகே மேம், நம்ம அது ஏதாவது ஒரு சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டா சொல்லணும், இல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா சொல்லணும், இல்ல ஏதாவது நான் சொல்லணும்ல. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள் நமக்கு தெரியும். A set வந்து ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் சார். புரியல மேம். சார் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு சொன்னாங்களே சார், எஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அந்த ஆமா, ஏங்கிறது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் சார். p by q. இல்ல அது நீங்க ஈவெண்ட், நீங்க வந்து நீங்க செட் தியரியில சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கேக்குறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது என்னது? ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட பாசிபிள் அவுட்கம்ஸ். சரிங்களா? இப்ப நீங்க சொன்னதே, நீங்க போன எக்ஸாம்பிள் என்ன சொன்னீங்க? எஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். நீங்க அப்ப நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லணும் எனக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பாசிபிள் அவுட்கம்னா 1 2 3 இருக்கணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுங்கன்ற எனக்கு எக்ஸாம்பிள். A plus root b form அந்த மாதிரி சொல்லலாம். A plus root b formனா 2 plus root இல்ல மேம், 3. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அப்படி கேட்கல மேம். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப பாலை போடுறேன், எடுக்கிறேன், நான் ஒரு பேக் ஆஃப் கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்கிறேன், இப்படின்னா நம்ம பேசுறோம். இது மாதிரி ரியல் லைஃப்ல கேக்குறேன். உங்க ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது இது வரைக்கும் கேள்விப்பட்டது? சார் காயின் டாஸ் பண்றப்ப ஹெட் வர்ற வரைக்கும் டாஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஹெட் வர்ற வரைக்கும் டாஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, எனக்கு ஒரு கட்டு வரலாம், 2 கட்டு வரலாம், 3 கட்டு வரலாம், அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க சொல்றது வந்து இதுல வருது சார், கவுண்டபிள்ல வருது. சார் சொல்றது புரியுதா? கவுண்டபிள் தான். சார் சொல்றது எப்படின்னா உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி வந்துச்சு பாருங்க. பிங்கிறது சக்சஸ்னு வச்சுக்கிறேன், கியூங்கிறது ஃபெயிலியர்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த மாதிரி. சூப்பர் சார். இப்ப சார் சொல்ற எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கவுண்டபிள் எக்ஸாம்பிள் வந்துருச்சு. இந்த மாதிரி கேக்குறேன். ஜென்ரலா சும்மா ஜென்ரலா யோசிங்க. சார் ஒரு பர்టిక్యులர் டேல வெதர் ரிப்போர்ட் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்குள்ள வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கலாமா சார்? சூப்பர் 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 சார், சூப்பர். ஆமா, வெதர் ரிப்போர்ட்னு இப்ப சார் சொல்றாரு. ஏன்னா வெதர் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுக்கு மாறக்கூடியது. ஓகேவா? ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறும். இப்ப எப்பயுமே 101 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம செய்தியில சொல்றாங்க 100ன்னு, பட் அதெல்லாம் சராசரின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப அது 100 இருக்குன்னு அவசியம் இல்லை. 100 இருக்கலாம், 110 இருக்கலாம், 102 இருக்கலாம், மாறி 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 இருக்கலாம். அப்ப
அதோட சாம்பிள் ஸ்பேஸ் நீங்க பார்க்கும்போது நீங்க அதை ஒரு இன்டர்வல்ல தான் உங்களால சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? அதை வந்து ஒரு இன்டர்வல்ல தான் சொல்ல முடியும். 100 to 110. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப அதை வந்து ஒரு இன்டர்வல்ல தான் இந்த மாதிரி கேசஸ் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது ரியல் நம்பர், அது வந்து ரேஷனலா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, இர்ரேஷனலா கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா ஒரு 3/5, ஏன்னா இப்ப நம்ம என்ன P/Q ஃபார்மட்ல எழுத முடியாது எல்லாத்தையுமே நம்ம இர்ரேஷனல் இருப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். சரிங்களா? அதனால நம்மளால ஃபைனிட்டும் கொடுக்க முடியும், இன்ஃபைனிட்ல கவுண்டபிளும் கொடுக்க முடியும், அன்கவுண்டபிளும் கொடுக்க முடியும். சரி, நம்மளோட அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா அப்ப வந்து கண்டினியூஸ் டிஸ்கிரீட்டா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டிஸ்கிரீட் சாம்பிள் சைஸ் சொல்றோம். வாய்ஸ் கிளியரா இருக்கா? அடுத்தது என்ன அப்படின்னா, எம்டி செட் இஸ் ஆல்சோ அன் ஈவெண்ட். எம்டி செட் வந்து ஒரு ஈவெண்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா இம்பாசிபிள் ஈவெண்ட். எம்டி செட்டை வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஈவெண்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதுக்கு பேர் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சா அதுக்கு பேரு சாம்பிள் ஸ்பேஸ். அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சப்செட்டை எடுத்தோம்னா அதுக்கு பேரு ஈவெண்ட். சரிங்களா? அப்போ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு நம்ம நிறைய ஈவெண்ட் கொடுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து, a event can be a single element subset of S, in which case it is called as elementary event. புரியுதா? முன்னாடி நம்ம சொன்ன சிம்பிள் ஈவெண்ட் சொன்னோம்ல, சிம்பிள் ஈவெண்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா எலமெண்ட்ரி ஈவெண்ட். சரிங்களா? சிங்கிள் எலமெண்ட் சப்செட் ஆஃப் எஸ். அப்ப ஏங்கிறது ஒரு சிங்கிள் எலமெண்ட் சப்செட் ஆஃப் எஸ் இருந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் வந்து நம்ம முன்னாடி சிம்பிள் ஈவெண்ட்னு ஒரு வேர்டு படிச்சோம், இப்ப அடுத்து அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க, இன்னொரு பேர் என்ன சொல்லிருக்காங்க, எலமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ். இந்த அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்றது முழுக்க நம்மளோட செட் தியரி தான். சரிங்களா? செட் தியரியில இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதை வச்சு பார்க்க போறோம். இப்ப ஏங்கிறது ஒரு ஈவெண்ட், பிங்கிறது ஒரு ஈவெண்ட். ஏ யூனியன் பின்னா என்ன மீன் பண்றாங்க, அதோட அவுட்கம் வந்து ஏல இருக்கணும் அல்லது பில இருக்கணும். சரிங்களா? அந்த அவுட்கம் ஒண்ணு ஏல இருக்கணும் இல்லைன்னா பில இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து இன்டர்செக்ஷன் என்ன சொல்லுவாங்க, அந்த அவுட்கம் வந்து ரெண்டுலயுமே இருக்கணும். அடுத்து ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்னா என்னன்னா, அது அதாவது அந்த ஈவெண்ட்ல இல்லாத எல்லா அவுட்கமும் எடுத்து வச்சுக்கணும். இங்க இருக்க எஸ்ன்னு இருக்கு பாத்துக்கோங்க, அந்த ஈவெண்ட்ல இல்லாத எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து வச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள், ஏங்கிறது வந்து டைஸ்ல வந்து 1 3 வர்றது அப்படின்னா அப்ப ஏ பார் என்ன சொல்லணும், நம்ம 2 4 5 6. சரிங்களா? நம்ம செட் தியரியில பண்ற மாதிரி தான் அப்படியே. அடுத்து ஏங்கிறது ஒரு ஈவெண்ட், பிங்கிறது இன்னொரு ஈவெண்ட். அது ரெண்டுக்கும் சப்ராக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட அவுட்கம் எங்க இருக்கணும், ஏல இருக்கணும் ஆனா பில இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து சப்செட்னா என்ன அர்த்தம், ஏல இருக்க எல்லா ஈவெண்ட்டும் எல்லா அவுட்கமும் பிலையும் இருக்கணும். அடுத்து டிஸ்ஜாயின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்களா, அந்த இடத்துல மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் வேர்டு கொடுத்துட்டாங்க பாருங்க. டிஸ்ஜாயின்னா என்ன அர்த்தம், அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்ல எதுவுமே இருக்காது, ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்காது. தெரியுதா? ஒரு அவுட்கம், அதாவது ஒரு அவுட்கம் வந்து ரெண்டுலயுமே இருக்காது, ரெண்டுக்கும் காமனா எந்த அவுட்கமும் இருக்காது. அப்புறம் ஏ யூனியன் பிய சம்டைம்ஸ் ஏ பிளஸ் பின்னு எழுதலாம். இது வந்து நோட்டேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னா ஏ பிளஸ் பி வந்து டிஸ்ஜாயிண்டா இருந்தா, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0வா இருந்தா ஏ யூனியன் பி எப்படி எழுதிக்கலாமா, ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கலாமா. இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த நோட்டேஷனா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. இதை நம்ம எப்படி சொல்லுவோம், ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம், W belongs to exactly one of A and B. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னாலே அதான்ப்பா மீனிங். ஒண்ணு அதை வந்து இப்படி எழுதுவோம், நம்ம செட் தியரியில எப்படி எழுதியிருப்போம், A மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்னு எக்ஸ் ஏல இருக்கணும், ஏல இருந்தா பில இருக்கக்கூடாது, அல்லது ஏல இல்லைன்னா கண்டிப்பா பில தான் இருக்கணும், அதாவது எக்ஸாக்ட்லி ஏதாவது ஒன்ல தான் இருக்கணும் அப்படின்பாங்க. இது இன்னொரு விதமாவே எழுதுவாங்க இந்த ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படின்னா, ஏ யூனியன் பில இருந்து
ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சிருங்க அப்படிம்பாங்க. ஏ யூனியன் பில இருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சிருங்க அப்படிம்பாங்க. டயக்ராமேட்டிக்கா பார்த்தாலும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பாயிண்ட் அல்லது இந்த பாயிண்ட். அப்ப நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் ஒண்ணு ஏல மட்டும் இருக்கும், இல்லைன்னா பில மட்டும் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த ஏ சிமெட்ரிக் இப்படி எழுதியிருக்காங்க. இதுவும் இதுவும் ஒண்ணுதான். நான் மேல எழுதிருக்கிறது ஒண்ணுதான். இது செட் தியரி நோட்டேஷன், இது ப்ராபபிலிட்டியா அந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஏ பி பார்னா என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். ஏபி பார்னா ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். தெரியுதா? இது பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான். யூனியனே யூனியன் போட்டிருக்காங்க. அடுத்து அப்ப யூனியன் என்ன போட்டுக்கலாம்? அது டிஸ்ஜாயின்ட்னால பிளஸ்ன்னு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளஸ்ன்னு போட்டுருக்காங்க. எல்லாம் வெறும் நோட்டேஷன் தான், நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, எஸ்ங்கிறது வந்து சாம்பிள் ஸ்பேஸ். அதுல இருக்க எல்லா சப்செட்டுமே என்னவா இருக்கு? ஈவெண்டா இருக்கு. அப்ப இங்க செட் தியரியில இருக்கக்கூடிய எல்லா லாவும் ஒபே ஆகுன்றாங்க. என்னென்ன லா செட் தியரியில? காமுடேட்டிவ் லா. காமுடேட்டிவ் லானா என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பியா இருந்தாலும் பி யூனியன் ஏவா இருந்தாலும் ஒன்னாதான் வரும். அடுத்து அசோசியேட்டிவ் லா, ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, ஞாபகம் இருக்கா? அதாவது சாரி, யூனியன் சி 3 வர வச்சு வரும்போது அசோசியேட்டிவ். அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ், அடுத்து டிமார்கன்னா ஏ ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ இது மாதிரி வரக்கூடிய எல்லா செக்தியில இருக்கக்கூடிய எல்லாமே இங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்ஜிப்ரா ஆஃப் ஈவென்ட்ஸ்லயும் நடக்கும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம படிச்சுட்டு இதெல்லாம் ஈவெண்ட்ஸை பத்தி படிச்சுட்டு இருக்கோம், சரியா? அடுத்தது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். அதாவது ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. என்னது? ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். P of A is the probability function defined on a sigma field அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்மா ஃபீல்ட்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு லைட்டா சொல்லிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். சிக்மா ஃபீல்டுனா என்ன? அந்த இதான் டெஃபினிஷன். சிக்மா a sigma field over a sample space S is the collection F of subsets of X such that. அதாவது என்னன்னா, எக்ஸாம்பிள் இப்ப எஸ்ங்கிறது வந்து நான் ஹெட் டெய்ல்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எஃப்ங்கிறது இஸ் a subset of P of S. அதாவது என்னன்னா பவர் செட் ஆஃப் எஸ். அப்ப பவர் செட்னா என்னன்னா வரலாம், எம்டி வரலாம், சரிங்களா? அப்ப வெறும் ஹச் வரலாம், வெறும் டி வரலாம், ஹச் டி வரலாம். ஸோ இந்த எஃப்ங்கிறது இதுல இருக்க ஏதோ கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிறது. அத எப்ப நான் சிக்மா ஃபீல்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா ஹோல் செட் அதுல இருக்கணும், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப கண்டிப்பா இது இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது ஏ இருந்தா ஏ காம்ப்ளிமெண்ட் அதுல இருக்கணும், சரிங்களா? ஏ இருந்தா ஏ காம்ப்ளிமெண்ட் அதுல இருக்கணும். அடுத்து A1 A2 ஏஎன் அப்படியே ஒரு கவுண்டபிள் கலெக்ஷன் எடுத்தேன்னா அதோட யூனியன் அதுல இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் இருந்தா அதுக்கு பேர் வந்து சிக்மா ஃபீல்டு, சரிங்களா? வச்சுக்கோங்க. ஹோல் செட் இருக்கணும், அதுக்கடுத்து வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஏ இருந்தா ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கணும், அதுக்கடுத்து என்ன இருக்கணும், ஒரு கவுண்டபிள் யூனியன் எடுத்தா அதோட யூனியன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா அந்த செட்டுக்கு பேர் வந்து அது சிக்மா ஃபீல்டுன்னு பேரு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிக்மா ஃபீல்டுல தான் நம்மளால ப்ராபபிலிட்டியவே டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றாங்க, சரிங்களா? இந்த பி அங்க வந்து பின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது எஸ்ஸுக்கு பதிலா பி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதாவது எஃப்க்கு பதிலா. ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு பாருங்க. என்னென்ன கண்டிஷன்லாம் அல்லது ப்ராப்பர்ட்டிலாம் இருந்தா ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னு பாருங்க, சரிங்களா? இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், ஓகேவா? ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரியல் வேல்யூ நம்ம கொடுக்க போறோம், சரியா? அதாவது எப்படின்னா, இந்த பில இருந்து ஆருக்கு டிஃபைன் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். அந்த கணக்குல சொல்ல போனா எஃப், சரிங்களா? ப்ராபபிலிட்டிங்கிறது பில இருந்து ஆருக்கு. அப்ப உள்ள இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்னா ஒரு ஈவெண்டா இருக்கும், சரிங்களா? உள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு ஈவெண்டா இருக்கும், அதாவது ஒரு எஸ்ஸோட ஒரு சப்செட்டா இருக்கும். எஸ்ஸோட ஒரு சப்செட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க போறோம், அவ்வளவுதான், சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்ஸோட ஒரு சப்செட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். என்னென்ன கண்டிஷன் பாருங்க. ஃபார் ஈச் ஏ பிலாங்ஸ் டு பி, பி ஆஃப் ஏ வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன்ட் ஆயிருக்கணும், அது ரியலா இருக்கணும், விச் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும், சரிங்களா?
இங்க ரியலுங்கிறது நம்ம காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க, மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம டிஃபைன் பண்றதே ரியல் ஃபங்க்ஷன் தான், அதனால ரியல் தான். ஓகேவா? டிஃபைன்ட் இஸ் ரியல் அண்ட் பி ஆஃப் ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் என்ன பேரு பாருங்க, ஆக்சியம் ஆஃப் நான் நெகட்டிவிட்டி. அடுத்து நாம இப்பதான் சொன்னோம் இது ஒரு சிக்மா ஃபீல்டுன்னு. சிக்மா ஃபீல்ட்னா எஸ் கண்டிப்பா அந்த பில இருக்கணுமா? அப்ப பி ஆஃப் எஸ் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கணுமா? 1 இருக்கணுமா? அதுக்கு பேர் வந்து ஆக்சியம் ஆஃப் சர்டனிட்டி. அதுக்கு பேர் என்னது? ஆக்சியம் ஆஃப் சர்டனிட்டி. அடுத்து மூணாவது, அதாவது எனி ஃபைனிட் ஆர் இன்ஃபைனிட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. ஏன்னா இந்த டிஸ்ஜாயிண்ட் வரலைன்னா வேற மாதிரி வரும், நான் அடுத்து சொல்றேன். டிஸ்ஜாயிண்ட் ஈவென்ட்ஸ் இன் பி தென், அதாவது தனித்தனியா மொத்தமா யூனியன் எடுத்து ப்ராபபிலிட்டி பாக்குறதும் தனித்தனியா ப்ராபபிலிட்டி பார்த்து ஆட் பண்றதும் ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஆக்சியம் ஆஃப் அடிட்டிவிட்டி. இந்த 3 கண்டிஷனையும் ஒரு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, ஒரு சிக்மா ஃபீல்டுல டிஃபைன் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். சரியா? அதாவது ஒரு சிக்மா ஃபீல்ட்ல கொண்டு போய் நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன், எங்க ரியல் நம்பருக்கு டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அது இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். இப்ப இதுல எக்ஸஸா இன்னும் ஒரு 2 இது வரும், ஒரு 2 கண்டிஷன், 2 இது சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்கன்னா, அப்சல்யூட் இம்பாசிபிலிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? என்ன வேர்டு கொடுக்குறாங்க? அப்சல்யூட் இம்பாசிபிலிட்டி. இந்த அப்சல்யூட் இம்பாசிபிலிட்டின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராபபிலிட்டி வந்து 0 விட கம்மியா வரக்கூடாது. ப்ராபபிலிட்டி வந்து 0 விட கம்மியா வரக்கூடாது. அதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் இம்பாசிபிலிட்டி. சரிங்களா? அடுத்து ப்ராபபிலிட்டி 1 விட பெருசா வரக்கூடாது. அதுக்கு பேரு அப்சல்யூட் சர்டைனிட்டி. அதாவது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல தான் இருக்கணும். 1 விட அதிகமா போகக்கூடாதுன்றதுக்கு பேரு வந்து சர்டைனிட்டி. 0 விட கம்மியா போகக்கூடாதுன்றது வந்து இம்பாசிபிலிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் கஷ்டமா கேட்கணும்னா இதை வச்சு தான் கேட்பாங்க. ஏன்னா ப்ராபபிலிட்டியில கொடுத்தா நீங்க செஞ்சிருவீங்க. நீங்க புக்க படிச்சீங்களா இல்லையா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த தான் கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் த இம்பாசிபிள் ஈவெண்ட் இஸ் 0. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் 0 அப்படின்றாங்க. சரிங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் 0 அப்படின்றாங்க. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1, ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் செட்டுக்கு வந்து 0 அப்படின்றாங்க. அடுத்தது, P of A bar is equal to 1 minus P of A. இதை இன்னொரு விதமா எப்படி எழுதிக்கலாம்? P of A plus P of A bar is equal to 1 இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து இது நான் ஆல்ரெடி சொன்னேன், 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கணும்னு. அடுத்து இதை பாருங்களேன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, எல்லாமே செட் தியரி கான்செப்ட் தான். இது A, இது B, இது U. இப்ப என்ன சொல்றாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B. அப்ப A பார்னா ஏவை தவிர மீதி எல்லாம், ஆனா பியோட இன்டர்செக்டர். அப்ப இந்த ஏரியா, இந்த ஏரியா கரெக்டா? ஏ பார்னா ஏக்கு வெளியே இருக்க எல்லாம், ஆனா பியோட இன்டர்செக்ஷன் இருக்கு. அப்ப பில இருக்கு இது மட்டும். சோ இது எப்படி எழுதிக்கலாம்? பி ஆஃப் பில, சரிங்களா, பி ஆஃப் பில இந்த ஏரியாவை மட்டும் கழிச்சா வந்துருமா? அப்ப பி ஆஃப் பில பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சா வந்துரும். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணணும் அவசியமே கிடையாது. இப்ப அதே மாதிரி அடுத்ததை பாருங்க, இது ஏ, இது பி. இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி பார். அப்ப பி பார்னா பிக்கு வெளியே, அதுல ஏவோட சேர்ந்து இருக்கிறதுனா இது. அப்ப இது எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை கழிச்சுட்டா கிடைக்கும். அவ்வளவுதான். கரெக்டா? சோ அப்ப இது ஒரு ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா பாருங்க, இந்த ஃபார்முலா பாருங்க, என்ன சொல்லிட்டாங்க? பி இஸ் a subset ஆஃப் ஏ. அப்ப ஏ இருக்கு, வெளியே இருக்கு, பி வந்து உள்ள இருக்கு. இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி பார். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி பார், பி பார்னா பிக்கு வெளியே, ஏக்கு இன்டர்செக்ஷன் அப்ப அதுக்குள்ள, அப்ப இந்த ஏரியா. அப்ப இந்த ஏரியாவை நீங்க எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏல இருந்து பி ஆஃப் பியை கழிச்சிடலாம்.
புரியுதா? பி ஆஃப் ஏல இருந்து பி ஆஃப் பி கழிச்சிடலாம். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதாவது சின்னதா இருக்கிறதோட, அதாவது சின்ன செட்டுக்கு அதாவது ப்ராபபிலிட்டி வந்து அப்படியே வந்துடும். பி இஸ் சப்செட் ஆஃப் ஏவா இருந்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சப்செட் ஆஃப் இது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அடுத்தது இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பினாலே நம்ம என்ன படிப்போம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பட் அதுக்கு பேர் என்னன்னு பாத்துக்கோங்க. அதுக்கு பேர் என்னது? law of addition of probabilities. law of addition of probabilities. சரிங்களா? அடுத்தது இங்க வந்து நாட் டிஸ்ஜாயின்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு இது கிடைச்சது. அடுத்ததுல என்ன சொல்றாங்க? மியூச்சுவலி டிஸ்ஜாயின்ட் கொடுக்குறாங்க. மியூச்சுவலி டிஸ்ஜாயின்ட் அர்த்தம் இன்டர்செக்ஷன் இருக்காது. அப்ப இன்டர்செக்ஷன் இருக்காதுன்னா அதோட வேல்யூ 0. அப்ப வெறுமனே நீங்க வந்து பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பின்னு எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜெனரல் லா ஆஃப் அடிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இப்படி பார்த்தோம். இது எப்ப நடக்கும்? டிஸ்ஜாயிண்டா மியூச்சுவலி டிஸ்டாண்டா இருந்தா. சரிங்களா? ஆனா ஜென்ரலா இன் ஜென்ரல் நீங்க பார்க்கும்போது இப்படி ஆயிரும். இன் ஜென்ரல் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிரும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் நான் அதை ஞாபகம் திரும்ப சொன்னேன். டிஸ்ஜாயிண்டா இருந்தா ஈக்குவல் ஆயிரும். இன் ஜென்ரல் பார்க்கும்போது இது பெருசாயிரும். சரியா? அப்ப அவங்க அப்ப டிஸ்ஜாயிண்டா இல்லைன்னா நீங்க எப்படி எழுதுறது? அதாவது இங்க எழுதுனீங்க இல்ல, இதை நீங்க எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது? அப்ப தனித்தனியா ஆட் பண்ணணும். அடுத்து ஒரு மைனஸ் போட்டு 2 இன்டர்செக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு பிளஸ் போட்டு 3 இன்டர்செக்ட் பண்ணணும். அப்படியே ஒரு பிளஸ் ஆர் மைனஸை மாத்தி போட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும்? இன்டர்செக்ஷனை கூட்டிகிட்டே வரணும். சிங்கிளா எழுதுறோம், அடுத்து 2 இன்டர்செக்ஷன், அடுத்து 3 இன்டர்செக்ஷன், அப்படியே 4 இன்டர்செக்ஷன், அப்படியே 5 இது இருந்ததுன்னா 5 இதுக்கும் இன்டர்செக்ஷன் வர்ற மாதிரி எழுதணும். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம இந்த ஏபிசிக்கே நம்ம வந்து ஸ்கூல் டைம்ஸ்ல செஞ்சிருப்போம். சரிங்களா? அடுத்தது இதைத்தான் நான் சொன்னேன். என்னன்னா ஆல் ஈவென்ட்ஸ் ஆர் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இருந்தா இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் அப்படின்றது. அகைன் அதே தான் வந்திருக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது எப்படி இது வந்துச்சுன்னா போனதுல இருந்து, ஏன்னா மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு. சரிங்களா? எல்லா ஈவெண்ட்டும் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட்னா அப்ப அந்த இன்டர்செக்ஷன் டேர்மே இருக்காது. எல்லா இன்டர்செக்ஷன் டேர்மும் 0. அதாவது ஏஐ இன்டர்செக்ஷன் ஏஜே இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஐ இன்டர்செக்ஷன் ஏஜேன்றது 0. இப்ப அதே மாதிரி ஏஐ A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் A3 இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லாமே மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். அப்ப அதோட ப்ராபபிலிட்டி என்ன வரும்? 0. அப்ப என்ன சொல்றாங்கன்னா ரிமைனிங் இருக்க டேர்ம் எல்லாம் வராது. சரிங்களா? மேல இருக்கிறதுல ரிமைனிங் இருக்க டேர்ம் எல்லாம் வராது. இந்த டேர்ம் 0 ஆயிரும். சரிங்களா? இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ முதல் டேர்ம் மட்டும்தான் வரும். அதனாலதான் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட்க்கு அந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதையே கீழே எழுதியிருக்காங்க. இதேதான் கீழே எழுதியிருக்காங்க ஒரு ஃபைனைட் சம்முக்கு. சரிங்களா? the probability of an event A is a sum of the probability of happening the mutually exclusive forms A. அதாவது இது இந்த மாதிரி இப்படி இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். மேல இருக்கத வேற மாதிரி எழுதியிருக்காங்க. each AI are mutually exclusive. சரிங்களா? அப்படி இருந்தா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன எழுதிக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் ஏஐன்னு எழுதிக்கலாம். I equal to 1 to n. சரிங்களா? அப்ப இந்த ஏக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி. இந்த ஏக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, ரூல்ஸ் படுத்த இதை பார்த்துக்கோமே. இப்ப இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ராப்ளம்ல இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏன்னா ப்ராப்ளம்ல வெறும் வேர்டிங்ஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? நம்ம தான் அதை வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்றத பாத்துக்கணும். இப்ப ஏபிசிங்கிறது 3 ஈவெண்ட். அப்ப ஒன்லி ஏ அக்கர்ஸ் அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏ மட்டும் அக்கர் ஆகணும் அப்படிங்கிறத செட் தியரியில எப்படி எழுதுவீங்க? அல்லது அல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க. ஏ மட்டும் நடக்கணும்.
P of A is equal to 1, sir. இல்ல மேம், நான் ஏன் கேக்குறேன்னா ஜென்ரல் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா, இது எப்படி சொல்லுங்க, இந்த மூணாவது எப்படி எழுதுன்னு சொல்லுங்க. அதை சொன்னீங்கன்னா நீ மீதியை சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க வரிசையா. ஏபிசி ஆல் 3 அக்கர் டுகெதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சம்ல நிறைய பண்ணிருப்போம் தெரியுமா? P of A union B union C. அதை வந்து நான் ஜென்ரலா கேட்கிறேன், அவ்வளவுதான். ஏ யூனியன் பி யூனியன் சி. வெரி குட். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியும் எனக்கு சொல்லுங்க. யாருக்கு எது தெரிஞ்சாலும் அந்த நம்பரை சொல்லி சொல்லுங்க எனக்கு. First one A intersection B bar, sir. இல்ல மேம், ஏ இன்டர்செக்ஷன் பி பார் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்றீங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. ஏ இன்டர்செக்ஷன் B complement. இது கரெக்டா? B intersections. இது கரெக்டா? அதாவது ஏ நடக்கணும், பி மற்றும் சி நடக்க கூடாது. புரிஞ்சுதா? ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்கீங்க, மீதி வச்சுதான் புரியலையா? அப்ப A intersection B intersection C bar. சரி, அடுத்ததுக்கு ரெண்டாவது A intersection B intersection C bar. A intersection B intersection C bar. Okay, very good. A and B are occurs but C does not. அடுத்து வேற என்ன தெரியும் சொல்லுங்க. At least one occurs அப்படினாலும் A union B union C. இல்ல மேம். ஓகே, அதுவும் A யூனியன் B யூனியன் C யா? ஓகே, அப்ப இது தப்பு இல்ல, இதுக்கு தப்பு. அப்ப இது தப்பு. ஆல் த 3 அக்கர்ஸ்ன்றது அப்ப என்ன வரும்? இப்படி எல்லாம் வரணும். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இல்ல, எல்லாமே நடக்கணும். அட்லீஸ்ட் ஒன் அக்கர்ஸ் தான் A நடக்கலாம், அல்லது B நடக்கலாம், அல்லது C நடக்கலாம். இன்னும் 2 இருக்கு. Fifth one A intersection B intersection C bar plus பிளஸ்ஸா என்னமா வரணும்? plus யூனியன். union. But plus போடணும் சார். பிளஸ் போடலாம், மியூச்சுவலி டிஸ்டைண்டா இருந்தா போட்டுக்கலாம் மேம். மியூச்சுவலி டிஸ்டைண்டா நமக்கு தெரியாது. intersection B bar intersection C. A intersection B bar intersection C. A union A bar intersection B intersection C. அவ்வளவுதானா? அட்லீஸ்ட் 2. அட்லீஸ்ட் 2. இன்னும் ஒண்ணு மிஸ் ஆகுது. Union of A intersection B intersection C whole bar. A union ஓகே, A intersection B intersection sorry C whole. A intersection B intersection C. அதாவது மூணுமே கூட நடக்கலாம். அட்லீஸ்ட் தான சொல்லிருக்காங்க. சோ மூணுமே கூட நடக்கலாம். சரி, அடுத்து none of them occurs. None of them occurs. A intersection B intersection C whole bar. ஓகே. A intersection அதாவது none of them occurs-னா எல்லாம் நடக்கணும், அப்புறம் நடக்கக்கூடாது. அல்லது இன்னொரு விதமா எப்படி சொல்லுவோம்னா, இதுக்கு அப்படியே டிமார்கன் லா யூஸ் பண்ணி ரெண்டுல எது வேணா சொல்லிக்கலாம். சரி, மாத்தி போட்டணும். none of them occurs. 1 minus C. இல்ல இப்படி எழுதணும். A யூனியன் B யூனியன் Cனா அட்லீஸ்ட் 1 அக்கரு. அப்ப எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு பார். அப்படி இல்லை அப்படின்னா ஏவும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாது, சியும் நடக்கக்கூடாது. எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா ஏதாவது ஒன்னாவது நடக்கிறதுக்கு ஆப்போசிட். அப்படி இல்லைன்னா ஏயும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாது, சியும் நடக்கக்கூடாது. ஏயும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாது, சியும் நடக்கக்கூடாது. சரிங்களா? இதுக்கு அடுத்து பூல்ஸ்
the Boole's inequality. இந்த பூல்ஸ் இன்இக்வாலிட்டியில இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. இந்த இன்இக்வாலிட்டியை பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் intersection of I equal to 1 to n ai is greater than or equal to summation I equal to 1 to n probability of a minus n minus 1. அதாவது என்னன்னா இப்ப நீங்க a b ரெண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப probability of a intersection b is greater than or equal to probability of a plus probability of b minus 1 ன்னு அர்த்தம். இது ஒரு ரிசல்ட் சரியா. இதே நீங்க 3 எடுத்தீங்கன்னா அப்ப என்ன வரும்? probability of a intersection b intersection c is greater than or equal to probability of a plus probability of b plus probability of c minus 2. சரிங்களா. இது ஒரு ரிசல்ட். இதுக்கு பேர் வந்து பூல்ஸ் இன்இக்வாலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இப்பதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வருது. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன சரிங்களா. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, அதாவது அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா பி ஆஃப் பி கிவன் ஏ அப்படின்னு சொல்லுவோம். பி கிவன் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ நடந்ததுக்கு அப்புறம் பி நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த ஏன் கண்டிஷனல்னு சொல்றோம்னா அங்க ஏ நடந்துடணும் ஆல்ரெடி அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். அப்புறம் ஏ நடந்ததுக்கு அப்புறம் பி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு பேர் தான் என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சரிங்களா. இது அதே அப்படி சப்போஸ் ஆல்ரெடி மாத்துறாங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பின்னா என்ன அர்த்தம்னா பி ஆல்ரெடி நடந்ததுக்கு அப்புறம் ஏ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி சரியா. அப்புறம் லா ஆஃப் மல்டிபிகேஷன் ஆர் தியரம் ஆஃப் காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஃபார்முலாவா படிச்சிருப்போம்ல, அதை ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி சரி ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இந்த கீழே வர்றதை கீழே போடணும் அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்றாங்க. இத நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்களேன், நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன். அதாவது இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்? ஏ நடந்ததுக்கு அப்புறம் பி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கரெக்டா. அது எப்படின்னா ஏ நடந்துருச்சு அப்ப அதுதான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸா மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ நடந்ததுக்கு அப்புறம் பி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தானே. அப்ப ஏ நடந்துருச்சு அப்ப அது என்னோட சாம்பிள் ஸ்பேஸா மாறிடும். இதை வந்து இப்படி மாத்தி எழுதுவாங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. n of a intersection b divided by n of s divided by n of b by n of s. இந்த இப்ப n of s கேன்சல் பண்ணிருங்க. அப்ப n of a intersection b by n of b. இப்ப தெரியுதா? அப்ப பிங்கிறது தான் என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் மாதிரி. அந்த பிக்குள்ள ஏ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்றது தான் இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. புரியுதா? ஏன்னா n of b கீழே இருக்கு. அப்ப எது கீழே இருக்கோ அதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் மாதிரி. அதுல நமக்கு என்ன நடக்கணும்? ஆல்ரெடி பி நடந்துருச்சு, அதோட சேர்த்து எனக்கு என்ன நடக்கணும்? ஏவும் நடக்கணும். அப்ப அதோட வந்து மேல போட்டுக்கணும். இப்படித்தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் டக்கு டக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் இந்த ஃபார்முலாவை மாத்தி எழுதியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த பி ஆஃப் பி ஆன்சர் கொண்டு வந்துருங்க. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி நீங்க எப்படி எழுதிக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி இன்டு பி ஆஃப் பின்னு எழுதிக்கலாம். அதான் இந்த ரெண்டாவது ஃபார்முலா சரிங்களா. அதுலயே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏன்னா என்ன எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை பி ஆஃப் ஏன்னு எழுதுவீங்களா? இதை இங்க கொண்டு போயிருங்க, முதல் இது கிடைச்சிடும். பட் இது ரெண்டுலயும் முக்கியமானது என்னது? ஏன் இது தேவைப்படுது? ஏன் இது தேவைப்படுது? என்னாச்சு? ஏன் இது தேவைப்படுது? ஏன் பி ஆஃப் ஏ கிரேட்டர் தன் 0வா இருக்கணும், பி ஆஃப் பி கிரேட்டர் தன் 0வா இருக்கணும்? Probability always lies between 0 to 1. ஓகே மேம், 0வா இருக்கலாம்ல, ஏன் 0வா இருக்க கூடாது? அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து டினாமினேட்டர்ல வருதுங்கிறதுனால சார். அதாவது ப்ராபபிலிட்டி இந்த டெஃபினிஷன்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எங்க இருக்கு பாருங்க.
டினாமினேட்டர்ல இருந்தாலே பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், அது ஜீரோவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனாலதான் இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னா ஏ நடந்தா தானே பி நடக்கவே முடியும். ஏவே நடக்கலன்னா பியை பத்தி எங்க பேச? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன அர்த்தம்? அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா நீங்க பி கிவன் ஏவை எப்படி பேச முடியும்? ஏவே நடக்கல, அப்ப பியை பத்தி என்னையா பேசுறது? புரியுதா? அதனாலதான் அந்த இடத்துல வந்து கான்செப்டைஸ் பார்க்கும்போது அதனால ரீசன் சரிதானா? ரைட், பாரு அடுத்தது. thus okay thus the conditional probabilities a given b are defined if and only if probability of a not equal to 0, probability of b not equal to 0 respectively. சரிங்களா? இப்ப இதுக்கு அடுத்து அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கிறதுனால சரிங்களா, ஏயோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி வந்து கம்மியா இருக்கும். இது ஏன் யாரால சொல்ல முடியுமா? எப்பயுமே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கம்மியா தான் இருக்குமா, ஒரிஜினல் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குமா? ஏன்? ஜஸ்ட் கான்செப்ட்ல சொல்லுங்க, இதெல்லாம் தான் முக்கியம். நாளைக்கு கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்கும்போது இதெல்லாம் தான் காப்பாது. அதுதானே சார் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம், குறைச்சிட்டோம். நான் எஸ்ல இருந்த என்னோட சாம்பிள் ஸ்பேஸை நான் எதுக்கு குறைச்சிட்டேன்? பிக்கு குறைச்சிட்டதுனாலதான் எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி கம்மியாயிருது, இதோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா இதோட சாம்பிள் ஸ்பேஸ் எஸ், இதோட சாம்பிள் ஸ்பேஸ் பி, பி இஸ் a subset ஆஃப் எஸ். அப்ப என்னோட சாம்பிள் ஸ்பேஸை நான் குறைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ப்ராபபிலிட்டி என்னதான் ஆகும்? குறையத்தான் செய்யும். இதுதானா? பாசிபிலிட்டிஸை குறைச்சிட்டேன், எனக்கு வர வேண்டிய பாசிபிலிட்டி எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். சப்போஸ் ஏ வந்து பியை தவிர வெளியவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா, ஆனா பி நடந்ததுக்கு அப்புறம் கேட்கறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து கம்மியா வருது. இது ஏன்ற ரீசன் வந்து நான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் பி இஸ் ஈக்குவல் டு 1. இது நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டுடலாம். எப்படி? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் பின்னா என்ன அர்த்தம்? ஃபார்முலா படியே போடுங்க. பி இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி, மேல இருக்கிறதும் பி மேல இருக்கிறதும் பி அடிச்சு கொடுத்தா 1. ஓகேவா? அடுத்தது இப்ப நான் மேல சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் போவோம். இதை பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் போயிடும். மல்டிபிகேஷன் தியரம் அப்படி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்றாங்க? மல்டிபிகேஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஈவென்ட் என்ன சொல்றாங்கன்னா, 2 ஈவெண்ட் இண்டிபெண்டா இருக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பியா இருக்கணுமா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இண்டிபெண்டா இருக்கணும்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பியா இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப நான் பிங்கிறது ஏதோ ஒரு ஈவெண்ட் அதை பிக்ஸ் பண்ணிட்டேன், பி ஆஃப் பி வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 எடுத்துக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பி ஆஃப் ஏ கிவன் பி இஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. நம்ம பி ஆஃப் ஏ தான் ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் படிச்சோம்ல, பி ஆஃப் ஏ கிவன் பியும் ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் தான் அப்படின்றாங்க. இது ஒரு ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் எம்டி. மேல எம்டி போட்டா ஆன்சர் எப்பவுமே என்னதான் வரும்? 0 தான் வரும். ஏன்னா எம்டியோட பி இன்டர்செக்ட் பண்ணாலும் எம்டி தான். அப்ப மேல 0 வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 0 தான் அப்படின்றாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? இதை ஃபார்முலாவை எழுதி பாருங்க, புரியும் உங்களுக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதோட வேல்யூ எம்டி தானே? எம்டினா 2 இன்டர்செக்ட் பண்ணா எம்டி தான், ஆன்சர் 0. அப்ப கீழே வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 சொல்லிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 0 தான் வரப்போகுது. அடுத்தது பாருங்க. அடுத்தது எப்படி வருதுன்னு தெரியுதா? இது இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு புரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கிவன் பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றாங்க. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் ஏ பார் கிவன் பி. அப்ப என்ன அர்த்தம்? இதான் என்னது? உங்களோட சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப அதுக்கு ஆன்சர் எப்பவுமே என்னதான் வரும்? 1 தான் வரும். சரிங்களா? அதுக்கு ஆன்சர் என்னதான் வரும்? 1 தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இதுல ஏ கவர் ஆயிடுச்சு, இதுல ஏ பார் கவர் ஆயிடுச்சு. அப்ப மொத்த ஆன்சர் எவ்வளவு வரும்? 1 தான் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது ஜென்ரல் ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க.
இது எப்போ அப்படின்னா மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இருந்தா, அதாவது யூனியன், அதாவது இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 யூனியன் A2 இஸ் சப்செட் ஆஃப் B இருந்தா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 given B பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 given B ன்னு நீங்க எழுதிக்கலாம். எப்ப அப்படின்னா மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இருந்தா. அப்ப மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இல்லைன்னா நம்ம எப்பயும் எழுதுற ஃபார்முலா A1 A2 A1 இன்டர்செக்ஷன் A2. இது நம்ம எப்பயும் எழுதுற ஃபார்முலாலேயே அப்படியே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மிச்சம் பண்ணிட்டாங்க. இப்ப இதை பாருங்களேன், A இன்டர்செக்ஷன் B பார் A இன்டர்செக்ஷன் B. அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ப இதுக்கும் இதுக்கும் யூனியன் போடணும். அப்ப A இன்டர்செக்ஷன் B பார் யூனியன் A இன்டர்செக்ஷன் B. அப்ப என்ன ஆகும், A இந்த ரெண்டு சைடு A இருக்கு, அப்ப ஏவை காமனா எடுத்துட்டு யூனியன் போட்டு B சாரி இன்டர்செக்ஷன் போட்டுட்டு B யூனியன் B பார்னு போடணும். B யூனியன் B பார்னா என்னது, எஸ். அப்ப A இன்டர்செக்ஷன் எஸ்னா என்னது, A. அதுதான் இங்க வந்திருக்கா, அதுதான் இங்க வந்திருக்கு பாருங்க. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? இதுக்கும் இதுக்கும் யூனியன் பிளஸ் தானே, அதனால யூனியன். யூனியன்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ்லால இருக்கு, அப்ப அதை வெளியே எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்ப B யூனியன் B பார் என்ன வருதுன்னு பாக்குறேன். இப்ப B யூனியன் B பார் என்ன, எஸ் வருது. அப்ப ஏக்கும் எஸ்க்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தா என்ன வரும், ஏன்னா எஸ்ன்றது பெரிய செட்டு, ஏங்கிறது சின்ன செட்டு. அப்ப அது ரெண்டு இன்டர்செக்ஷன் பார்த்தா என்ன கிடைக்கும், அகைன் ஏ தான் கிடைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சரியா? இது அடுத்தது பாருங்க, E இஸ் a subset of F இருந்தா ஈயோட ப்ராபபிலிட்டி சின்னதா இருக்கும், எஃபோட ப்ராபபிலிட்டி பெருசா இருக்கும்ன்றது முன்னாடி பார்த்தோம். இங்க கண்டிஷனல்லையும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றாங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிலையும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிசல்ட் வந்து மேல பார்த்த நம்ம ரிசல்ட், அதுல வந்து கீழே பிபி இருந்துச்சு, இங்க பி பார் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? அதுல வந்து மேல பார்த்த ரிசல்ட் வந்து கீழே பிபின்னு இருந்தது, இங்க வந்து பி பார் இருக்கு, எல்லாமே ஒண்ணுதான். சரியா? அடுத்தது மேல ஒரு இது சொல்லாம விட்டுருந்தேன், அதை சொல்லிடுறேன். இதுதான் இந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இண்டிபெண்டன்ட் ஒன்று பார்த்தோம்ல. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன சொன்னோம், ரெண்டும் ஒரே இடத்துல நடக்காது. இண்டிபெண்டன்ட் என்ன சொன்னோம், ஒன்னு நடக்கிறது இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணாது. அதை ப்ராபபிலிட்டியில எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A is equal to 0 இருந்துச்சுன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதே B given A is equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் B இருந்தா இது ரெண்டு இண்டிபெண்டன்ட். இப்ப புரிஞ்சுதா? A நடக்கிறது B எந்த விதத்திலையும் பாதிக்க போறதே இல்லை, அப்ப கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில எந்த மாற்றமும் இருக்காது. புரியுதா இந்த கான்செப்ட்? இந்த லைன் புரியுதா? அதாவது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டா இருக்கும்போது A நடந்தது B எந்த விதத்திலையும் பாதிக்க போறது இல்லை, அதனால கண்டிஷன் ப்ராபபிலிட்டி எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் வந்து இதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருந்தா இண்டிபெண்டா இருக்கணும் அவசியம் இல்லை, இண்டிபெண்டா இருந்தா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்களேன். எப்படின்னு, ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல 5 பிளாக் பாலு ஒரு ஒயிட் பால் இருக்கு. சரியா? 5 பிளாக் பாலும் ஒரு ஒயிட் பாலும் இருக்கு. இப்ப ஏங்கிற ஈவெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பால் ஒயிட், பிங்கிறது வந்து செகண்ட் பால் ஒயிட். ஓகேவா? நான் இப்போ வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ல பேசிட்டு இருக்கேன். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B given A என்ன வரும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பால் ஒயிட், பிங்கிறது செகண்ட் பால் ஒயிட். ப்ராபபிலிட்டி ஆஃப் B given A என்ன வரும்? 5 பிளாக் ஒரு ஒயிட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். செஞ்செல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல மேம். அதாவது உள்ள இருந்து ஒரு பால் எடுக்கிறேன், அந்த பால் ஒயிட்டு, அதை வெளியே வச்சிடுறேன், திரும்ப உள்ள இருந்து ஒரு பால் எடுக்கிறேன், அது ஒயிட்டா வரணும். ரெண்டு ஒயிட் இல்லல்ல சார், அப்ப சிங்கிள் தானே. ஓகே, வெரி குட். ஒயிட்டே இல்ல, அதனால என்ன ஆகணும், உங்களுக்கு 0 வரணும். ஒயிட்டே இல்ல, அதனால என்னதான் வரும், ப்ராபபிலிட்டி 0 தான். ஏன்னா இம்பாசிபிள் ஈவெண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரி, இப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன வரும், செகண்ட் பால் ஒயிட்டா இருக்கணும்.
அதுவும் 0 தான். 0 தான் சார். நல்லா யோசிங்க. செகண்ட் பால் ஒயிட்டா இருக்கணும். அது 1/6 தான் சார். ஏன் மேம்? ஃபர்ஸ்ட் பால் மேபி ஒயிட்டா? சாரி ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட பால் வர்றீங்க. வந்து ஃபர்ஸ்ட் பால் பிளாக்கா இருக்கலாம், செகண்ட் ஒயிட். வெரி குட் மேம், சூப்பர். ஃபர்ஸ்ட் பால் பிளாக்கா இருக்கலாம், செகண்ட் பால் ஒயிட்டா தான் இருக்கணும். ஏன்னா இங்க என்னோட ப்ராபபிலிட்டி, என்னோட கேஸ் என்னது? செகண்ட் பால் தான் ஒயிட். ஃபர்ஸ்ட் பால் என்ன வேணா இருந்துட்டு போலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பால் வந்து எனக்கு பிளாக்கா இருக்கலாம். அப்ப 5/6. ஆனா செகண்ட் பால் என்னவா தான் இருக்கணும்? ஒயிட்டா தான் இருக்கணும், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ 1/6. புரிஞ்சுதா? இதுதான் ப்ராபபிலிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங். மொத்தத்துல ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்கா? 2 3 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு இது வரைக்கும். 4 5 6 7. ஓகே, ரைட். அப்ப இப்ப நான் சொன்ன கான்செப்ட் கரெக்டா வருதான்னு பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படின்னு சொன்னோம்ல. இல்ல ஸ்ட்ரிக்ட்லி கேஸ் வந்துருச்சா? இது 0, இது 1/6 வந்துருச்சா? கண்டிப்பா பெருசா இருக்க முடியும்ன்ற கேஸ் வந்துருச்சா? அதுக்கும் இதான் எக்ஸாம்பிள். இப்ப இந்த கேஸ்ல இதை கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டுல எது வரும் சொல்லுங்க? மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இல்ல இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா? என்னாச்சு? மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இல்லையா? மியூச்சுவலி டிஸ்ஜாயின்ட் தான் சார். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால இது வந்து மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். சரி, அடுத்து இது இண்டிபெண்டா? இது இண்டிபெண்டா? இண்டிபெண்டன்ட் அர்த்தம் ஒன்னு நடக்கிறது வந்து இன்னொன்னு பாதிக்க கூடாதுன்னு அர்த்தம். இது டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஏன் டிபெண்டன்ட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து பிளாக்கா இருந்தா அடுத்த பால் ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட்டா இருந்தா செகண்டுக்கு ஒயிட்டே இருக்காது. ஒயிட்டே இல்லாம போயிரும்ல. அப்ப அங்க வந்து இது வந்து நாட் இண்டிபெண்டன்ட். சரிங்களா? இது வந்து லாஜிக்கா நம்ம பேசுறோம். நான் இந்த சில நேரம் நீ வேல்யூ வச்சு பார்த்துக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பியும் பி கிவன் ஏவும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவலா இருக்கணும். பட் இங்க ஈக்குவலா இல்ல. சரியா? அடுத்த கேஸ் பாருங்க. அடுத்த கேஸ் 5 பிளாக் 2 ஒயிட். அதே தான் ஃபர்ஸ்ட் பாலும் ஒயிட், செகண்ட் பாலும் ஒயிட். ஆனா வித் ரீப்ளேஸ்மெண்ட். என்னது? வித் ரீப்ளேஸ்மெண்ட். சரிங்களா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சொல்லுங்க. ஏயும் நடக்கணும், பியும் நடக்கணும். அதுக்கான இது சொல்லுங்க, ப்ராபபிலிட்டி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் பால் நடக்கணும் வித் ரீப்ளேஸ். ஃபர்ஸ்ட் பால் ஒயிட்டா வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? 2/7. எத்தனை பால் இருக்கு? 2/7. மொத்தம் 7 பால் இருக்கு. அதுல 2 ஒயிட். திரும்ப அந்த பாலை உள்ளேயே போட்டேன். அப்ப ரெண்டாவது பால் ஒயிட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 2/7. அதுவும் 2/7 தான். ஸோ அப்ப 4/49. இப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னன்னு தெரியணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏனா என்ன? ஃபர்ஸ்ட் பால் ஒயிட்டா இருக்கணும். அப்ப மொத்தம் 7 பால், அதுல 2 பால் ஒயிட். அப்ப மேல வந்து 2/7 into 2/7, கீழே வந்து 2/7. அப்போ ஒரு 2/7 ஆன்சர் அடிச்சு கொடுத்தா 2/7. சரி, அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் பால் வந்து ஒயிட்டா இருக்கணும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பால் நீங்க ஒயிட்டா எடுத்தா செகண்ட் பால் டிபெண்ட் பண்ண போதா? உங்களுக்கு பிரச்சனை பண்ண போதா? எந்த பிரச்சனையும் பண்ண போறது இல்லை. நான் ரெண்டாவது பால் எடுக்கும் போதும் உள்ள எட்டி பார்த்தா 7 பால் தான் இருக்கும்.
அப்ப மொத்தம் 7 பால், அதுல 2 ஒயிட் பால். இப்ப இதுல பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மேல பாருங்க, மேல பார்த்தா உங்களுக்கு புரியும் என்னன்னு. என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பியா இருந்தா அது பேர் என்னது? அதான் இண்டிபெண்டன்ட். அது என்னது? ஈக்குவலா இருந்தா அது பேர் என்னது? இண்டிபெண்டன்ட். சரி, இப்ப என்னோட கேள்வி, மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா? இல்ல, மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இருந்தா இன்டர்செக்ஷன் 0 ஆயிருக்கும். சூப்பர் மேம், சூப்பர், வெரி குட். அதாவது மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இருந்தா இன்டர்செக்ஷன் என்ன வந்திருக்கணும்? 0 வந்திருக்கணும். 0 வரல. அப்ப பட் நாட் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட். ஸோ அப்ப இது அதை டிபெண்ட் பண்ணி இல்ல, அது இதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வேற வேறன்னு உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்ப ரெண்டுமே வேற தான். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மல்டிபிகேஷன் ஆஃப் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மல்டிபிகேஷன் ஆஃப், அது என்ன எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மல்டிபிகேஷன்? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஏ இன்டர்செக்ஷன் பினா நம்ம என்ன பார்த்தோம்? பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி கிவன் ஏன்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இருந்தா எப்படி எழுதுவீங்க? பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி கிவன் ஏ இன்டு பி ஆஃப் சி கிவன் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றாங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படியே அந்த ஃபார்முலாவை. சரிங்களா? எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க நல்லா தெளிவா பாருங்க. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க? எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா முதல் A1 மட்டும் தனியா, அடுத்து A2 இன் டர்ம்ஸ் ஆஃப் A1, அடுத்து A3 இன் டர்ம்ஸ் ஆஃப் A1 A2, அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்து AN இன் டர்ம்ஸ் ஆஃப் A1 A2 அப்படின்னா AN-1. அதாவது A1 மட்டும் தனியா, அடுத்து A2 A1 நடந்ததுக்கு அப்புறம், அடுத்து A3 A1 A2 நடந்ததுக்கு அப்புறம், அடுத்து A4 A1 A2 A3 நடந்ததுக்கு அப்புறம். அப்ப முன்னாடி இருக்கிறது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிறது நடக்கிறோம், எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மல்டிபிகேஷன். சரிங்களா? அடுத்தது, இது ஆல்ரெடி சொன்னது, இண்டிபெண்டன்ட் ஈவெண்டா இருந்தா இது ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இண்டிபெண்டா இருந்ததுன்னா இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் அந்த இதுல எல்லாமே சொல்லி முடிச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பேர் வைஸ் இண்டிபெண்டன்ட். பேர் வைஸ் இண்டிபெண்டன்ட் என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு ஒண்ணு இண்டிபெண்டன்ட். இதுவும் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி பார்த்தோம், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி பேர் வைஸ் இண்டிபெண்டா இருந்தா நீங்க பேர் வைஸ் ப்ராடக்டா எழுதிக்கலாம். பேர் வைஸ் இண்டிபெண்டா இருந்தா பேர் வைஸ் ப்ராடக்டா எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, பி இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, பி பார் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ஏ கிவன் பி பார் எழுதிக்கலாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? தெரியுதான்னு பாருங்க. இதைத்தான் அங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி இன்டு பி ஆஃப் ஏ கிவன் பின்னு எழுதிக்கலாம். இதை அதே மாதிரி இதே எப்படி எழுதிக்கலாம்? பி ஆஃப் பி பார் இன்டு பி ஆஃப் ஏ கிவன் பி பார்னு எழுதிக்கலாம். புரியுதா? அப்ப இதுதான் கொடுத்துருக்காங்க. ஏ எப்படி எழுதிக்கலாம்? ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி பார். போட்டா அகைன் ஏதான் வரும், செக் பண்ணி பாரு. சரிங்களா? இது ஒரு ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏயும் பியும் இண்டிபெண்டா இருந்தா ஏயும் பி பாரும் இண்டிபெண்டா தான் இருக்கும், ஏ பாரும் பி பாரும் இண்டிபெண்டா தான் இருக்கும். இதுல ஒண்ணு விட்டு போச்சு, என்னன்னா ஏ பாரும் பியும் இண்டிபெண்டா தான் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பேர் இண்டிபெண்டா இருந்தா மீதி இருக்க 3 பேருமே இண்டிபெண்டா ஆயிடும். சரிங்களா? ஏதாவது ஒரு பேர் இண்டிபெண்டா இருந்தா மீதி இருக்கக்கூடிய 3 பேருமே கண்டிப்பா இண்டிபெண்டா தான் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த ரிசல்ட். சரியா? அடுத்தது மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட். மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட்னா இப்ப எப்படி மேல சொன்னோம்ல அதே தான். பேர் வைஸ் இண்டிபெண்டன்ட் சொன்னோம்ல, பேர் வைஸ் இண்டிபெண்டன்ட்னா ஒவ்வொரு பேரும் இண்டிபெண்டன்ட்.
மியூச்சுவலி இண்டிபெண்டா எல்லாமே ஒரே நேரத்துல இண்டிபெண்டா இருக்கும். மியூச்சுவலுக்கும் பேர் வைஸ்க்கும் தான் வித்தியாசம். பேர் வைஸ்னா 2 சரிங்களா, மியூச்சுவலினா மொத்தமா எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் போட்டுட்டாங்க, கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். ஓகேவா? அடுத்து அதை வச்சு ஒரு ரிசல்ட் என்ன ரிசல்ட்னா, ஏபிசி 3மே மியூச்சுவலி இண்டிபெண்டா இருந்தா ஏ யூனியன் சியும் இண்டிபெண்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரிசல்ட். சரியா? ஏபிசி 3மே மியூச்சுவலி இண்டிபெண்டா இருந்தா ஏ யூனியன் பி அண்ட் சி ஆர் இண்டிபெண்டன்ட். அது இதோட யூனியனும் தனியா சி வச்சுக்கிட்டா அதுவும் இண்டிபெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட் நெட் எக்ஸாம்ல எப்பயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இதை வச்சு. சரிங்களா? எப்படின்னு பாருங்க. இன்டர்செக்ஷனோட வேல்யூ எப்பவுமே கம்மியா தான் இருக்கும், கொஞ்சம் அதிகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், தனியா ஆட் பண்ணி கூட்டும் போது ரொம்ப அதிகமாகும், ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்ப்போமா? அடுத்தது என்ன அப்படின்னா, இது நம்ம முன்னாடி பாக்குறது என்னது, அதாவது எல்லா ஈவெண்ட்டும் நடக்கணும் அப்படின்னா நம்ம இதை பார்த்துருப்போம்ல, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சினா நம்ம என்ன படிச்சிருப்போம், யூனியன் ஆஃப் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி த ஹோல் பார் அப்படின்னு பார்ப்போம். இதை நம்ம எப்படி எழுதுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் இன்டர்செக்ஷன் சி பார்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். அது வந்து ஜென்ரலா எழுதியிருக்காங்க. அதாவது டு ஃபைண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 1, ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், அதோட நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருங்க, 1 மைனஸ் போயிருங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்து ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இது வந்து ஜஸ்ட் நான் ஜென்ரல் ஐடியா தான் கொடுக்க போறேன், நீங்க தான் இந்த ப்ராப்ளம் உட்காந்து செய்ய போறீங்க. சரியா? நான் ஐடியா மட்டும் தான் கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ராப்ளம் போடணும்னா நீங்க ப்ராப்ளம் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கலாம், நம்ம அதெல்லாத்தையும் போட்டோம்னா டைம் தான் வேஸ்ட். ஸோ நான் வந்து ஜஸ்ட் அதோட ஐடியா மட்டும் கொடுக்குறேன், உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு குரூப்ல செஞ்சு போட்டுருங்க. 2 டைஸ் இருக்கு, அதான் த்ரோ பண்றேன். the probability that the sum is greater than 8 அப்படின்னா என்ன பண்ணணும், அப்போ சம் வந்து 9 வர்றதுக்கு, 10 வர்றதுக்கு, 11 வர்றதுக்கு, 12 வர்றதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டி? 9 வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? சம் வந்து 9 வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி? 2 டைஸ் த்ரோ பண்ணா 4 possibilities. என்னென்ன? 3, 3,6, 4, 3, 4, 5, 5, 4. 5, மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, வெரி குட். அடுத்து 10க்கு 3 சார். என்னென்ன? 4, 6, 5, 6, 4, 4, 6. ஓகே, வெரி குட். அடுத்து 11க்கு 2 சார். 5, 6, 6, 2. ஓகே. 12க்கு 1. 1. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது? 4, 4, 3, 7, 7, 3, 10. அப்ப 10 பை டோட்டல் எவ்வளவு? 36. டோட்டல் எவ்வளவு? 36. அவ்வளவுதான். சரிங்களா? சரி. அடுத்தது வந்து நெய்தர் 7 nor 11 என்ன பண்ணுவீங்க? நெய்தர் 7 nor 11. 7 கான ப்ராபபிலிட்டி, 11 கான ஓகே ப்ராபபிலிட்டி யூனியன். ஓகே ஓகே, அது வரைக்கும் ஓகே. அதுக்கு அடுத்து நெய்தர் நார்னு கேட்டிருக்கோம். 1 மைனஸ் 1 மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். வெரி குட். அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா
7க்கு பாக்குறோம், 11க்கு பாக்குறோம். இதை ஏன்னு வச்சுக்கிறோம், இதை பின்னு வச்சுக்கிறோம். ஃபைனலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இது என்ன எழுதுவோம்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதுவோமா? அதாவது இப்படி எழுதிக்கலாமா? ஏயும் நடக்கக்கூடாது, பியும் நடக்கக்கூடாது. அடுத்து டிமார்கன் லா யூஸ் பண்ணி ஏ யூனியன் பி த ஹோல் பார்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து 1 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு போட்டாச்சு. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும் நீங்க. அடுத்தது அதாவது ஏ பி 2 ஈவெண்ட், அதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து P1, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து B2, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் வந்து B3. இப்ப ஃபர்ஸ்ட் இது கேக்குறாங்க, இதை எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க? இதுக்கு ஃபார்முலா என்ன? ஞாபகம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. P of B minus P of A intersection. ஓகே, P of B minus P of A intersection B. வெரி குட். அப்ப ஆன்சர் என்ன வருது? P of P னா எவ்வளவு? P2 minus P3. அவ்வளவுதான், அவளை போட்டா போதும். இப்ப இதே மாதிரி அடுத்து இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? A பார் யூனியன் B பார், A பார் யூனியன் B. A பார் யூனியன் B இதை கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? யூனியன் வந்துட்டா என்ன ஃபார்முலா? P of A bar plus B of B minus P of A bar intersection B. அவ்வளவுதான். நீங்க எப்பயும் போடுற ஃபார்முலாவை போடுங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதான். P of A bar plus B of B minus P of A bar intersection B. இதை கண்டுபிடிச்சிங்களா? இந்த இருக்கா, முன்னாடி கொஸ்டின்ல இருக்கா? இது வந்து என்னது? P of A barனா 1 minus P of A. அதை போட்டுக்கோங்க, போட்டு சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? P of A bar intersection B bar. 1 minus P of A union B whole bar. ஓகே, 1 minus P of A union B. அப்ப இதை நீங்க விரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்? 1 minus P of A அது P1, P of B அது P2, minus P of A intersection B அது P3. இதை சிம்பிளை பண்ணா இது கிடைச்சிட போகுது. அடுத்து அதுல யூனியன் கேட்டிருக்காங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? P of A intersection B whole bar. 1 minus P of A intersection. ஓகே, நீ அடி பண்ணிட்டீங்களா? ஓகே, 1 minus P of A intersection B the whole bar. ஓகே, அப்ப இதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும், இதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும், சிம்பிளை பண்ணி ஆன்சர் சொல்லிடணும். அடுத்த கொஸ்டின். A card is drawn from well-structured pack of playing cards. What is the probability that it is either a spade or an ace? இதுவும் நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. ஸ்பேட் எத்தனை கார்டு? 20. ஸ்பேட் எத்தனை கார்டு? 13. அப்ப 13/52. ஏஸ் எத்தனை கார்டு? 4. அப்ப 4/52. அடுத்து ஸ்பேட்ல ஏஸ் எத்தனை? 1. அப்ப 1/52. அப்ப இதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஆர் வந்திருக்கு. ஆர்னா என்னது? யூனியன். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரிங்களா? அதை பண்ணிடணும். சார் கொஸ்டின் நம்பர் 2ல ஆப்ஷன் அந்த டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார்ன்றது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும்தான் சார், பார் வராது. மைனஸ் A bar union B bar equal to 1 minus P of A intersection B. P of A intersection B the whole bar வரும். அப்ப 1 minus P of A intersection B மட்டும் வரும். அப்ப டைரக்ட் ஆன்சர் வந்துருமா? 1 minus P3 1 minus P3 வந்துரும். கரெக்டா டைரக்டா வந்துரும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. A can hit the target 3 times in a 5 shot. B 2 times in a 5 shot. 3 C times in a 5 shot. Find the probability that the target being hit at all when all of them try. இது என்ன மீனிங் சொல்லுங்க? என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க? A வந்து 5 ஷாட் 2 ஷாட் எடுத்துறான். P of A is equal to 3/5. 3/5. அதாவது மொத்தம் 5 ஷாட்ன்றது சாம்பிள் ஸ்பேஸ், அதுல 3 தடவை அடிச்சலான்றது ஃபேவரபிள் ஸ்பேஸ். அடுத்து P of Bங்கிறது 2/5. P
ப்ராபபிலிட்டி ஆஃப் சிங்கிறது 3/4. என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஆர் ஹிட்னா யூனியன். ஹிட் அட் ஆல். ஹிட் அட் ஆல்னா என்ன கேட்டிருக்காங்க? ஹிட் பை அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம். சரிங்களா? ஹிட் அட் ஆல்னா இங்க அட் ஆல்னா நீங்க என்ன நினைச்சக்கூடாதுன்னா எல்லாராலையும் இந்த டார்கெட் அடியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க கிடைக்க ஹிட் அட் ஆல்னா எல்லாரும் ட்ரை பண்ணாலும் ஒரு தடவையாவது அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஹிட் அட் ஆல் அப்படின்றது வந்து நீங்க வந்து எல்லாரும் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அங்க மீனிங். இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லுங்க. அடுத்து இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். என்ன சொல்லிருக்காங்க? Three groups of children contain respectively. என்னென்ன? முதல்ல 3 கேர்ள் 1 பாய், ரெண்டாவதுல 2 கேர்ள் 2 பாய், மூணாவதுல 1 கேர்ள் 3 பாய் இருக்காங்க. இப்ப இதுல இருந்து 1 child from each group, ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு சைல்ட செலக்ட் பண்ண போறேன். show that the chance that 3 selected consist of 1 girl 2 boy is 13/32ன்றாங்க. அப்ப மொத்தம் 3 குரூப் இருக்கு. ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு சில்ட்ரன் தான் எடுக்கிறேன். பட் என்ன கண்டிஷனா? மொத்தமா 1 கேர்ள் 2 பாய். எப்படி பண்ணலாம்? யாருக்கா ஐடியா இருக்கா? யாருக்கா ஐடியா இருக்கா? நான் எழுதிடுறேன் ஒரு தடவை. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லிடுறேன். குரூப் 1, சரியா? அடுத்து குரூப் 2, அடுத்து குரூப் 3. குரூப் 1ல வந்து இது வந்து பாய்ஸ், இது கேர்ள்ஸ். குரூப் 1ல வந்து எத்தனை பாய்ஸ் அப்படின்னா 1 பாய் 3 கேர்ள். குரூப் 2ல பாத்தீங்கன்னா 2 கேர்ள் 2 பாய்ஸ், 2 கேர்ள் 2 பாய்ஸ். குரூப் 3ல பாத்தீங்கன்னா 3 பாய்ஸ் 1 கேர்ள், 3 பாய்ஸ் 1 கேர்ள். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மொத்தத்துல என்ன வரணும்னா 1 கேர்ள் 2 பாய். மொத்தத்துல நாங்க வர வேண்டியது 1 கேர்ள் 2 பாய்ஸ். எப்படி பண்றது இந்த சம்ம? அதாவது புக்ல நீங்க ஓரளவுக்கு நான் என்னென்ன புக்குன்னு சொல்லிடுறேன். அந்த புக்ல இருக்கக்கூடிய 3-4 எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அதுல இருந்தா வரும். ஏதாவது ஒரு புக் எடுப்பாங்க. அந்த புக்ல இப்ப கண்டிஷனல் ப்ராப்ளம்ல இருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அதோட டெபினிஷன் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2 சம்மோ 3 சம்மோ கேட்பாங்க. 2-3 சம்ல ஏதாவது சம் கேட்பாங்க. அதனால ஒரு 3-4 சம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எல்லா சம்மும் உங்களால பார்க்க முடியாது ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு 2 சம்மோ 3 சம்மோ வரைக்கும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நானே சொல்றேன் என்ன பண்ணணும்னு. இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப இப்ப குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு, குரூப் 3 இருக்கு. என்னென்ன பாசிபிலிட்டி? இங்க கேர்ளு, இங்க பாய் வரலாம். கரெக்டா? அடுத்தது இங்க பாய், இங்க கேர்ள், இங்க பாய் வரலாம். அடுத்தது இங்க பாய், இங்க கேர்ள் வரலாம். கரெக்டா? இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? சரி, இப்ப இதுக்கு அப்ப இது எல்லாமே மியூச்சுவலி இண்டிபெண்டன்ட். அப்ப ஒவ்வொன்றுக்கும் நீங்க தனித்தனியா ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப இதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இது வந்து நான் இதை வந்து ஒரு ஈவெண்டா வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்ப இது ஒரு ஈவெண்டா வச்சுக்கிறேன் நான். அப்ப இந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்ன வரும்? அப்ப மொதல் குரூப்ல கேர்ள் எத்தனை? மொதல் குரூப்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4. எல்லாத்துலயுமே 4 பேர் தான் இருக்காங்க. சரியா? 4 பேர்ல மொதல் குரூப்ல எனக்கு யாரு வேணும்? கேர்ள் வேணும். அப்ப 3/4. ரெண்டாவது குரூப்ல எனக்கு யார் வேணும்? பாய் வேணும். எத்தனை பாய்? 2 பாய். மூணாவதுலயும் எனக்கு பாய் வேணும். எத்தனை பாய்? 3 பாய். அப்ப இதுதான் அதோட ப்ராபபிலிட்டி. புரிஞ்சுதா? இப்ப ரெண்டாவது இது நடக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாத்துலயுமே அதே மாதிரி 4 பேர் தான் இருக்காங்க. சரியா? எல்லாத்துலயுமே 4 பேர் தான் இருக்காங்க. இப்ப இதுல எத்தனை பாய்ஸ்? எத்தனை பாய்ஸ்னா 1 பாய். ரெண்டாவதுல கேர்ள், எத்தனை கேர்ள்? 2 கேர்ள். மூணாவதுல எத்தனை பாய்?
3 பாய், அப்ப 3. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 3/32. அப்ப மூணாவது கேஸ்லயும் முதல்ல 4 பேர் இருக்கான், ரெண்டாவதுல 4 பேர் இருக்கான், மூணாவதுல 4 பேர் இருக்கான். எனக்கு முதல்ல யாரை செலக்ட் பண்ணணும்? பாயை செலக்ட் பண்ணணும். எத்தனை பாய் இருக்கான்? ஒரே ஒரு பாய் தான். அப்ப மொத்தம் 4ல ஒரு பாய். அடுத்ததுலயும் பாய்ஸ் தான் செலக்ட் பண்ணும். அப்ப 4 பேர்ல 2 பாய்ஸ் இருக்கான். அடுத்தது கேர்ளை செலக்ட் பண்ணும். அப்ப 4 பாய்ல ஒரு கேர்ள் இருக்கான். அப்ப 2/32. இப்ப இது எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது வந்து ஒன்னு நடந்தா இன்னொன்று நடக்கணும் அவசியம் இல்லை. அதாவது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதனால இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கணும். அப்ப 9/32 + 3/32 + 2/32. அப்ப மொத்தமா என்ன வருது? 13/32 தான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டினா கூட கேட்கலாம். நீங்க ஏதாவது ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான் கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சிம்பிள் கொஸ்டின் கூட கேட்கலாம். ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், சரியா? நான் கொடுக்குற